ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பூஸ் குக்கரி. நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதில் தாளிக்கிறதுக்கு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அப்படி பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கரம் மசாலாவும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இதை நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு மஷ்ரூமில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். இப்போ மஷ்ரூம்லேருந்து உங்களுக்கு நிறையா தண்ணி வெளில வந்துருச்சு. இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் அதிலே அப்சர்வ் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நல்லா மசால் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் இருக்க அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா, அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது பிடிக்காது அப்படின்னா லைட்டாக வாமாக இருக்க தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதாவது ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த அரிசியும் இதோட கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம காளான் பிரியாணி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் பிரியாணி. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி சைட்லேருந்து மெல்லமாக எடுத்து விடுங்க. நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.